செய்யப்படுறது வந்து சேலம் நாட்டுக்கோழி புலாவ். இன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இது எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். வெங்காயம், தக்காளி, தயிர் 2 ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கல் உப்பு, புதினா, இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள் சேர்த்தது, பட்டை லவங்கம், ஏலக்காய், 300 ml சுத்தமான கடலெண்ணெய், இதெல்லாம் தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு பிரியாணி நல்லா சூடு பண்ணணும். ஒரு 300 ml சுத்தமான கடலெண்ணெயை ஊற்றணும். இது கூட தேவைப்பட்டால் ஆட்டு கொழுப்பு இருந்தாலும் இது கூட சேர்த்து ஆட்டு கொழுப்பையும் சேர்க்கலாம். கேட்டால் அவ்வளோ ருசியாக இருக்கும் பிரியாணி. பட்டை லவங்கம், ஏலக்காய் 6 கிராமு, ஒரு 70 கிராம் பச்சை மிளகா 2 ஒன்றா சேர்ந்து போடணும். அதுதான் கருகாது, அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு 150 கிராம் வெங்காயம். இது வந்து நம்ம பண்ணுறது 1 கிலோ அரிசிக்கு புலாவ் பண்ணுறோம். நல்லா போட்டு வதக்கணும். இந்த புலாவ் வந்து ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது லோக்கல் செட்டியார் வீட்டில் பண்ணுறது இது ஸ்டைல். இது உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த கடலெண்ணெய்க்கும் இந்த கரம் மசாலா சும்மலும் வேறு லெவலில் இருக்கும் வாசனை. நல்லா போட்டு வதக்கிக்கிட்டு ரொம்பவும் வதக்கூடாது வெங்காயத்தை. ஒரு 50 கிராம் புதினா இலை அது எண்ணெயோட சேர்த்து வதக்கணும். வதக்கும் போது வேறு லெவலில் வாசனை இருக்கும். ஒரு 150 கிராம் இஞ்சி பூண்டு அரைச்சது, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தது, ரொம்ப இல்லை, 1 கிராம் கல் உப்பு தேவையான அளவு. இந்த இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயத்தோட. ஏன் வதக்குறோம்னா அதில் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சும்மா ஒரு அரை கிராம் இல்லாட்டி 1 கிராமோட சேர்த்துக்கலாம். போட்டு வதக்கும் போது மஞ்சத்தூள் தனியாக சேர்க்கக்கூடாது. இந்த அளவு நல்லா வதக்கும் போது என்ன ஆகும்னா அந்த மஞ்சள் கலர் அப்படியே மாறும். அதுதான் நேச்சுரல் கலர் கொடுக்கும் இந்த புலாவுக்கு. நல்லா போட்டு வதக்கணும். வதக்கும் போது உங்களுக்கு வேறு லெவலில் சுமல் இருக்கும். அப்படியே வாசனை வேறு லெவலில் இருக்கும். நல்லா வதக்கிக்கிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நாட்டுக்கோழி 1 கிலோ சேர்க்க போகிறோம். நாட்டுக்கோழி சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கணும். ரொம்பவும் வதக்கூடாது, கருப்பாக கொடுக்கக்கூடாது. மீடியமாக ஸ்லோ ஃபயரில் வச்சு வதக்கணும். கொஞ்சம் மஞ்சள் நல்லா கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிட்டேன். 1 கிலோ நாட்டுக்கோழியை சேர்த்துக்கணும். இதை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கும் போது உங்களுக்கு வேறு லெவலில் வாசனை வரும். இதில் நெய்யில் போட்டு பண்ணால் இன்னும் அருமையாக இருக்கும். நான் கடலையில் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி, தயிர் 2 ஏன் ஒன்றா சேர்க்குறேன்னா தனித்தனியாக சேர்த்திங்கன்னா அது டேஸ்ட்டு வேறு லெவலில் மாறும், நல்லா இருக்காது. இதை வந்து தக்காளியும் இந்த தயிரையும் வதக்கக்கூடாது. சும்மா அப்படியே போட்டு நான் 1 கிலோ அரிசி கணக்கு போட்டிருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கனு. அதுக்கு வந்து நான் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ இந்த வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணியோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா வேக விடணும். ஒரு மேக்ஸிமம் 75 நிமிஷம் ஆகணும். நல்லா வெந்துட்டுருக்கு. வெந்துருச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், எடுத்துடலாம். இஞ்சி போனால் 45 நிமிஷம் இல்லை ஒரு 60 நிமிஷம் கூட விடலாம், கோழியை பொறுத்திருக்கு. அவ்வளோதான். அந்த கோழியை பூரா வெளியே எடுத்துட்றேன். நாட்டுக்கோழியை பூரா வெளியே எடுத்துட்றேன். இது வெந்துருச்சு. தேவையான அளவு 1 கிலோவுக்கு நான் 2 கிலோ தண்ணி சேர்ப்பேன். எந்த பவுலில் நீங்கள் தண்ணி சேர்க்குறீங்களோ ஒரு அளவில் அதே அளவில் 1க்கு 2ஆக மாற்றின தண்ணியை ஜீரக சம்பா நல்லா ஊற வச்சு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சது நல்லா அப்படியே எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு அப்படியே தெளித்து விட்றேன். நல்லா ஜீரக சம்பா சேர்ந்து பிரியாணிக்கு வேறு லெவலில் இருக்கும். அது நீங்கள் இது சேர்க்கும் போது இந்த மட்டன் ஃபேட்டை மெல்ட் பண்ணி இந்த வெங்காயம் வதக்கும் போது சேர்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் வந்து நான் கொத்தமல்லியோ வேறு எதுவுமே சேர்க்கல. மசாலா எந்த ஒரு மிளகாத்தூள், கரம் மசாலா எதுவுமே சேர்க்கல. இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட். இது நல்லா தம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா தண்ணி வற்றிருச்சு. இதை வந்து நான் மூடு போட்டு தம் ஏற்ற போகிறேன்.
வீட்டிலனா நீங்கள் தோசைக்கல் வைக்கலாம். நான் வந்து டேரெக்டாக ஏற்றுறேன். அண்டி ரொம்ப ஹெவியாக இருக்கனால ஏற்றுறேன். அவ்வளோதான். மேலே நல்லா வெயிட் நல்லா தூக்கி வச்சிடணும். ஆவி வெளியே போகக்கூடாது. இந்தளவுக்கு ஃபயர் மீடியமாக இருக்கணும். ஒரு 20 நிமிஷம் தம் போட 20 நிமிஷம் ஆகும். நான் கொஞ்சம் அடுப்பு கறி எடுத்து தூக்கி போட்டு வச்சுருக்கேன். அடுப்பு கறி ஏன் மேலே வச்சுருக்கேன்னா மேலேயும் வந்துடும், கீழேயும். அடுப்பு கீழே ஃபயர் இருக்குது, மேலேயும் உங்களுக்கு நெருப்பு இருக்கும்போது நல்லா வெந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது பிரியாணி பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது இங்கே பிரியாணி வாங்க, நம்ம சொல்கிறது நான் புலாவும்பாங்க. ஆனால் புலாவ் தான் சொல்ல போனால் இது பிரியாணி கிடையாது. நல்லா மலைச்சாரல் மாரி தூவி விடணும். இதை நெய்யை தூவி விட்டு அப்படியே உடச்சி விடணும் அரிசியெல்லாம். அது உடைக்கும் போது நல்லா புலப்பலன்னு வருது. எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இது வீட்டில் பண்ணி பார்த்தா அருமையாக இருக்கும். பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நீங்கள் முட்டை வச்சாலும் வச்சுக்கலாம். சாப்பிடும் போது நான் வந்து இதுக்கு லெக் பீஸ் மட்டும் வைக்கிறேன். சிக்கன் காலை மட்டும் வைக்கிறேன். நாட்டுக்கோழி காலை வைக்கிறேன். அவ்வளோதான், 2 லெக் பீஸ் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் செய்து கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.